அப்பா, பேப்பர் படித்து முடிச்சிட்டிங்களாப்பா? இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. நீங்களும் இந்த பேப்பர் படிச்சியே காலத்தை தள்ளிட்டீங்கப்பா. அவன் பிள்ளைங்களுக்கு நான் மாதிரி சொத்து சேர்த்து வைக்கிறான். நீங்கள் எனக்கு என்னப்பா சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க? அப்பா, உன்னை படிக்க வச்ச மாதிரி எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வைக்கலப்பா. ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியாது. நான் கவர்மெண்ட் வேலை செய்யலை, ஏதோ கூலி வேலை செஞ்சு உங்களெல்லாம் காப்பாற்றினப்பா. ஏதோ ஓரளவு உங்களெல்லாம் படிக்க வச்சேன், அதான்ப்பா என்னால் முடிஞ்சது. நான் எப்படிப்பா சொத்து சேர்த்து வைக்கிறது? அப்பா, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதாப்பா? உங்கள் மருமக உங்களுக்கு சாப்பாடு போடும்போதும் காஃபி கொடுக்கும்போதும் புலம்பிக்கிட்டே கொடுக்குறா, முகம் சுழிச்சிக்கிட்டே வேண்டா வெறுப்புக்கு கொடுக்குறா. எனக்கு என்னவோ பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. பேசாமல் நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போயிடுக்கலாம்ப்பா. போகலாமே. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. வீட்டுக்கு ரேஷன் வாங்கி போடணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். நீங்கள் மட்டும் முதியோர் இல்லத்தில் தங்கிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்ப்பா. நான் மாதம் வந்து உங்களை பார்க்குறேன்ப்பா. ஆமாம், நீங்கள் ஏன் டிஃபன் சாப்பிட இட்லி கடைக்கு போகலப்பா? போனேன்ப்பா. இல்லையே, நான் இட்லி கடையில் கேட்டேனே, வரலன்னு சொன்னாங்களே. போனேன். போகிற வழியில் ஒருத்தன் பசிக்குதுன்னு சொன்னான். என் கையில் 20 ரூபா இருந்தது, அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்பா, உங்களுக்கு என்ன கோட்டீஸ்வரன்ற நினைப்பா? உங்களுக்கே சாப்பிட வழி இல்லை, இதில் தானம் வேறு பண்ணுறீங்களா? இருக்கட்டும்பா, அதெல்லாம் ஒரு புண்ணியம் தானே. இப்படி புண்ணியம் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் என்னப்பா சாதிச்சிருக்கீங்க? பா, புண்ணியம் பண்ணுறது சாதிக்கிறதுக்காகவோ சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை, நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். ஆமாம், நீங்கள் செஞ்ச புண்ணியத்தால் தான் நான் வளர்னா. சொத்து சேர்த்து வச்சுருந்தா சுகபோகமாக வாழ்ந்திருப்பேன். புண்ணியத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அப்பா, உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் மருமக அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, 11 மணிக்கெலாம் வந்துடுவா. அவள் வர்றதுக்குள்ளே நீங்கள் போயிடுங்கப்பா, இல்லைனா அவள் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவா. இந்தாப்பா, இதில் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. இந்தாப்பா, இந்த 1000 ரூபா செலவுக்கு வச்சுங்கப்பா. வேணாம்ப்பா, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட உதவும், வச்சிக்க. நான் வரேன்ப்பா. ஹலோ. ஆமாம், என்னாச்சு? ஸ்கூல் வேன் ரயில்வே ட்ராக் கிட்ட ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. உங்கள் பொண்ணுக்கு எதுவும் ஆகலை. பக்கத்தில் இருந்த பையனுக்கே பலத்த அடிபட்டிருக்கு. ஆனால் உன் பொண்ணு நூலிழையில் தப்பிச்சிருக்கா. எல்லாம் உங்கள் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சரி சரி, நான் உடனே கிளம்பி வரேன். அதெல்லாம் உங்கள் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் தாங்க. அப்பா, அப்பா.